ஹalleluya குட் மார்னிங். பொழுது விடிஞ்சிருச்சுங்க. எழுதிட்டீங்களா இல்லையா? இன்னொரு புதிய நாள் தந்திருக்கிறார். ஜூலை 18ஆம் தேதி. எவ்வளவு சீக்கிரமா மாதங்கள் கடந்து போகிறது இந்த புதிய வருஷத்துல பாருங்க. எதையாவது சாதித்தோமா? ஏதாவது தேவன் விரும்புகிறபடி வாழ்ந்திருக்கிறோமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைகிறோமா என்று நின்று யோசிக்க வேண்டும். வருஷத்துக்கு 12 மாதங்கள் தேவன் தந்திருக்கிறார். அதுல 6 தாண்டி விட்டோம். தேவனுடைய திட்டங்கள் என்ன? தேவனுடைய சித்தம் என்ன? தேவனுடைய நோக்கம் என்ன என்று எப்பொழுதுக்கு அப்பொழுது நம்ம அறிந்து கொண்டு கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்து அவருடைய சித்தத்தை ஒவ்வொரு நாளும் அறிந்து கொண்டு நாம வாழ வேண்டும். அதனாலதான் தேவனுடைய வசனத்தோடு நம்முடைய நாளை தொடங்க வேண்டும் என்று அனுதின தியானத்தை உங்களிடத்தில் கொண்டு வருகிறோம். வாங்க ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீரே. எவ்வளவோ பேர் மரித்து கொண்டிருக்கையில எங்களை உயிரோடு காக்கிறீரே ஆண்டவரே, உமக்கு நன்றி. உம்மை துதிக்கவும் உமக்குள்ளே காக்கப்படவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக எல்லாம் வல்ல இயேசுவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். குட் மார்னிங். எழுந்துட்டீங்களா? எப்படி இருக்கிறீங்க? எவ்வளவு பேர் மரித்து போகிறார்கள். கூட்ட நெரிசல்களில் மரிக்கிறாங்க, யாத்திரைகளில் மரிக்கிறார்கள், அநேக விதமான ஆக்சிடென்ட்ஸ்ல மரிக்கிறார்கள், உடல்நல பிரச்சனையால இறந்து விடுகிறார்கள். ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் ஒவ்வொரு நாளும் எத்தனை மரித்த உடல்களை அனுப்பி விடுகிறார்களோ அல்லது அவர்களுக்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ என்று பார்த்தால் நாம ஏமாத்துறவங்க சொல்லுங்க. தேவனுடைய கிருபை இல்லாவிட்டால் இந்த மூச்சு நின்றுவிடும் நாளில் நம்ம எதற்கும் உதவாத மண் தானங்க. மண்ணாக இருந்த நம்மை தேவன் தெரிந்து கொண்டார், முன்குறித்தார். நம்மை அவர் ஏற்படுத்தி கொண்டார். அநேகர் நினைக்கிறார்கள், நாங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், நாங்க ஆண்டவருக்காக நாங்க ஏதேதோ செய்கிறோம் என்று. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னு பாருங்க. ஒரு முறை யோவானின் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் என்னை தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை, நான் உங்களை தேடிக்கொண்டே உங்களால் கண்டுபிடிக்கப்பட்டேன். உண்மையாய் நாம் அநேக முறை தேவனுடைய கிருபை இரக்கங்களை, அவர் அன்பை, நம்மை பின்தொடர்கிற அவருடைய மனதை நாம உணர்கிறதே இல்லை. நாம் எதையோ தேடுகிறோம், ஆனால் அவர் நம்மை தேடுகிறார். பைபிள் முழுவதும் இதைதான் சொல்கிறது. நாம் தகுதியுள்ளவர்கள் என்றோ, மேன்மையானவர்கள் என்றோ, நல்லவர்கள் என்றோ நம்மை அவர் தெரிந்து கொள்ளவில்லை. எதற்கோ காரணமே இல்லை. அவருடைய அன்பிற்கு காரணமே இல்லை. இவ்வளவு பேர் இருக்கும்போது தேவன் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டாருங்க. அவர் பாருங்க, ஒவ்வொருவரையும் ஒரு விசேஷமான பணிக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். நமக்கு தந்த வாழ்க்கையில அந்த வேலையை நம்ம முடிக்க வேண்டும். ஒரு நோக்கம் இல்லாத வாழ்க்கை வாழ்வதனால பிரயோஜனமே இல்லைங்க. சீஷர்களிடத்தில் சொன்னார், நான் உங்களை ஏற்படுத்தினேன். அவரை எவ்வளவோ பேர் பின்பற்றுகிறார்கள். பெரிய ஜனக்கூட்டம் அவரை பின்பற்றுகிறது. 70 பேர் நாங்கள் ஆண்டவருடைய சீஷரா இருப்போம் என்று ரொம்ப காலம் அவரை பின்பற்றினார்கள். ஆனால் வெறும் 12 பேரை அவர் பெயர் வைத்து அழைத்த அவர் தெரிந்து கொண்டார், அவர்களை நியமித்தார்.
தேவன் ஏன் என்னை தெரிந்து கொண்டார் என்ற கேள்விக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கும் வரைக்கும் நீங்க வாழ்கிற உங்க வாழ்க்கைக்கு அர்த்தமே கிடையாதுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் இன்றையிலிருந்து உங்களுக்கு ராஜாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து வரலாறிலிருந்து அநேக விஷயங்களை நாம கற்றுக்கொள்ள போகிறோம். 42 ராஜாக்கள். என்னங்க ராஜாக்கள் என்றால் ஹிஸ்டரியில இருக்கிற ராஜாக்கள் அல்ல, நம்ம பைபிள்ல இருக்கிற ராஜாக்கள். 42 ராஜாக்கள் இருந்தார்கள். இவர்களை குறித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரை குறித்து அறிந்து கொள்ள போகிறோம். அப்படி என்றால் வரப்போகிற 42 நாட்களும் என்னங்க நமக்கு நடுவுல சில முக்கியமான காரியங்கள் ஏதாவது இருந்தா அதை நம்ம தியானிக்க வேண்டும். சில பிரேக்ஸ் எடுத்தாலும் இந்த ராஜாக்களின் வரலாற்றின் மூலமா இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது. இந்த இஸ்ரவேலருக்கு முதல் ராஜா யாரு? சவுல். சவுல் ஒரு ராஜகுமாரனா? இல்லையே. சவுல் ஆண்டவரை அறிந்தவரா? ஆண்டவரை தேடினவரா? இல்லவே இல்லையே. அவன் ஒரு ஐஸ்வர்யவானின் மகன். பாருங்க, இந்த ரெஃபரன்சஸ்லாம் நம்ம காலையில தியானிப்பதுனால உங்களுக்கு கேட்க முடியுமா? நீங்க அவசரத்துல இருப்பீங்க, உங்க வேலைகளுக்கு செல்ல ஆயத்தமாக கொண்டிருப்பீங்க. ஆகவே நீங்க பொறுமையாய் சாயங்காலம் வரைக்கும் தியானிங்க, உங்களுக்கு அனுகூலமான நேரத்துல வாசியுங்க. இந்த சவுலை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்திலிருந்து அங்கிருந்து தொடங்கி 1 சாமுவேலின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க வாசிக்கலாம். சவுல் விழுந்தது, அவர் எழுந்தது, எல்லாவற்றையும், அவர் வாழ்க்கை முழுவதையும் நீங்க அறிந்து கொள்ளலாம். அவன் ஒரு ஐஸ்வர்யவானின் மகன். இவனுக்கு அநேக கழுதைகள் இருந்தது. கழுதைகள் என்றால் இந்த காலத்துல நிறைய கார்ஸ் இருப்பது போல அல்லது பைக்ஸ் இருப்பது போல. அந்த கழுதைகள் காணாமல் போனால் அவைகளை தேடிக்கொண்டு போகிறார். கழுதைகளை தேடிக்கொண்டு போனவனை ஆண்டவர் தேடிக்கொண்டிருந்தார். உன்னுடைய வேலை கழுதைகளை தேடுவதற்கல்ல, கழுதைகளை பார்த்துக் கொள்வதற்கல்ல. நான் உன்னை வேறொரு வேலைக்காக ஆயத்தமாக்கி இருக்கிறேன். நான் இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருக்கும்படிக்கு உன்னை தெரிந்து கொண்டு இருக்கிறேன். தேவன் ஏற்படுத்துகிறது பாருங்க, நமக்கு புரியாது. ஆனால் நாம் ஒரு சின்ன இடத்தை விரும்புவோம், அவ்வளவுதான். ஆனால் அவர் நம்முடைய பட்சத்தில் வைத்திருக்கிற திட்டங்கள் எவ்வளவோ பெரியது. ரொம்ப அழகான வாலிபன், நல்ல உயரமான வாலிபன். ஆனால் அவன் செய்கிற வேலை அந்த பணம் என்று பணத்திற்கு பின்னால் ஓடுகிறான். அந்த பணத்தை கொண்டு வரும் கழுதைகளுக்கு பின்னாக போகிறான். அவனை அழைத்து அந்த சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு அவரை குறித்து தெரியப்படுத்தி, சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலோடு இரவு முழுவதும் பேசி 9ஆம் அதிகாரம் வாசிங்க, உங்களுக்கு புரியும். அவனுக்கு தேவனுடைய திட்டங்களை அவர் வெளிப்படுத்தினார். அவனுக்காக ஜெபித்து அபிஷேகித்த போது பைபிள் சொல்லுகிறது, தேவன் அங்கே சவுலுக்கு புதிய இருதயத்தை தந்தார். அந்த அடையாளங்கள் அப்பொழுதிலிருந்து தோன்றியது. எவ்வளவு பெரிய பாக்கியம்! வீதிகளில் அலைந்து கொண்டிருந்த நபரை சிங்காசனத்தின் மீது உட்கார வைத்தார். மனிதர்களை ஆளுகிற ராஜாவாக ஏற்படுத்தினார். எவ்வளவு நன்றியோடு இருக்க வேண்டும்! ஒரு பெரிய தேவ ஊழியனை துணையாய் தந்தார். சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி உடனிருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம்! அது நமக்காக ஜெபிக்கிற தேவ ஊழியர்கள், மிக முக்கியமாய் எச்சரிக்கிறவர்கள், கண்டிக்கிறவர்கள் எவ்வளவு அவசியம் என்பது இன்றைய கிறிஸ்தவத்திலே உணர்கிறதே இல்லை. நீ எவ்வளவு பக்தியுள்ளவன் ஆனாலும், எவ்வளவு பெரிய விசுவாசியானாலும், உன்னை தேவன் எவ்வளவு நேசித்தாலும், நீ எவ்வளவாக ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தாலும், தேவன் தெரிந்து கொண்ட தலைவர்கள் இருக்கிறார்கள், தீர்க்கதரிசிகள், உனக்கு அறிவுரைகள் கொடுக்கிறவர்கள், உனக்காக ஜெபிக்கிறவர்கள், விண்ணப்பம் செய்கிறவர்கள், உன்னுடைய பட்சத்தில் போராடுகிறவர்கள் வேண்டும். இன்றைக்கு நான் ஒருவனே செய்து முடிப்பேன் என்று யாராவது நினைத்தால் அதை மிஞ்சி அறியாமை வேற ஒண்ணும் இல்லைங்க. சபைக்கு ஊழியக்காரன் எவ்வளவு அவசியமோ, தேவ ஊழியனுக்கு சபையும் அவசியம். சபை இல்லாமல் ஊழியத்தில் போகிறார் என்று சொன்னால், ஜெபிக்கிறவர்கள் உடன் இராவிட்டால் கயிறு இருந்த பட்டத்தை போல எங்கேயோ பறந்து விடுவோம்.
சபை ஊக்கத்தோடு ஜெபித்த போது பேதுருவின் கட்டுகள் உடைக்கப்பட்டது. சபைக்காக என்று பவுல் ஜெபித்த போது ஆன்மாக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். இந்த சவுலுக்கு அந்த நன்றி கொஞ்ச நாட்களே இருந்தது. எங்கே சவுல் இருக்கிறாரோ அங்க சாமுவேல் இருந்தார். சாமுவேலும் சவுலும், சாமுவேலும் சவுலும். ஒரு நாள் சாமுவேல் பலி கொடுக்க வருவதற்கு தாமதமானது. தாமதமான போது அந்த வேலை என்னமோ அதை நானே செய்கிறேன் என்று தீர்க்கதரிசி கொடுக்க வேண்டிய பலியை ராஜாவாக நியமிக்கப்பட்டவர், அது அவருடைய வேலை இல்லாவிட்டாலும் பலி செலுத்தி விட்டார். இதுல தவறு என்ன இருக்கிறது என்பார்கள். இன்றைக்கு யாரு வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் செய்யலாம் நினைக்கிறாங்க. கர்த்தரின் திருவிருந்து பகிர்வதில், பிரசங்கங்களை செய்கிற விஷயத்துல, சபைக்கு தலைமை எடுத்துக்கொள்ளும் விஷயத்தில் தேவ சித்தத்தில் இருக்க வேண்டும், பரிசுத்தம் இருக்க வேண்டுங்க. எதற்கு அவசரப்பட்டா என்று சாமுவேல் கேட்டபோது, ஜனங்கள் என்னிடத்திலிருந்து போய் விடுவார்களோ என்று நான் பலி கொடுத்து விட்டேன். அவனுடைய எண்ணம் ஜனக்கூட்டங்களை ஒன்று சேர்க்கவே தவிர தேவனை மகிமைப்படுத்த அல்ல. அந்த பலி என்னங்க, இன்றைக்கு கிறிஸ்தவ ஊழியம் தேவனை மகிமைப்படுத்தவா அல்லது மனிதர்களை கூட்டி சேர்க்கவா? அநேகம் பேர் ஜனங்கள் வர வேண்டும், அந்த அநேகரும் என்னோடு ஒட்டிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற தேவ ஊழியர்கள் அநேகர் இருக்கிறாங்க. ரொம்ப வேதனையானது இது. நான் இழுத்துக் கொள்ளாவிட்டால் யாரும் என்னிடத்திற்கு வர முடியாது என்ற ஆண்டவர் எனக்கு அளந்து தந்த ஊழியத்தை நான் செய்தால் போதும் என்ற மனது நமக்கு இருந்தால் இன்றைய ஊழியர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். மனிதனை பிரியப்படுத்துகிறவனாயிருந்தால் நான் தேவனை சந்தோஷப்படுத்த முடியாது என்று பவுல் சொன்னார். அவனுடைய இருதயத்தில் பெருமை, ஏன் நானும் ராஜா தானே, கர்வம். அநேகருக்கு தேவன் தந்த ஆசீர்வாதங்களை பார்த்து முதலாவது வருவது பெருமைங்க. மேட்டிமைக்கு முன்னானது அழிவு, விழுவதற்கு முன்னானது அகந்தை என்று பைபிள் நமக்கு சொல்லுகிறது. சரி, பொறுத்துக் கொண்டார் ஆண்டவர். சாமுவேலை கொண்டு இன்னொரு விஷயத்தை தேவன் சொன்னார். நீ அமலேக்கியர் இடத்துக்கு சென்று அவர்களை தோற்கடித்து அந்த சத்ருவின் கூட்டத்தை அழித்து வா என்றாரு. பாருங்க, அதுல பாதி பாதி கீழ்ப்படிதல் காண்பிக்கிறாங்க. சிலவற்றை கொன்று சிலவற்றை கொண்டு வந்து கொண்டு ஏதோ பெரிய விஷயத்தை செய்தேன் என்று பாதி கீழ்ப்படிந்து, என்னங்க நான் ஜெயித்து விட்டேன் என்று சாமுவேல் இடத்துல வந்து சொல்லுகின்றார். இல்லை இல்லை, உன்னை தேவன் பார்க்கிறார். நீ செய்ய சொன்னதை சொல்லவில்லை, உனக்கு இஷ்டமானதை செய்தாய். இன்றைக்கு அநேகர் பக்தி அப்படித்தான் இருக்கிறது. நான் பக்தியுள்ளவன் என்பார்கள், கடைசியில செய்ய வேண்டியதை செய்யாமல் தங்களுக்கு இஷ்டமானதை செய்வாங்க. அவனவன் இஷ்டம் போல ஊழியம் செய்தால் அது தேவனுடைய சித்தம் எப்படி ஆகும்? கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைக்கிறவன் பரலோகத்துக்குள் வரமாட்டான். உம்முடைய நாமத்தில் பேய்களை துரத்தினோமே, உம் நாமத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தோமே என்றால் நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது, என்னை விட்டு அகன்று போங்கள், அக்கிரமக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்றார். சவுலனுடைய அழிவு தொடங்கியது. தேவன் எச்சரித்தார், சாமுவேலை கொண்டு நீ செய்த முட்டாள்தனமான வேலை. நீ வார்த்தையை கேட்பதை விட பலி செலுத்துவது முக்கியம் என்று நினைக்கிறாய். தேவனுக்கு விருப்பமானது வார்த்தையை கேட்பது. நீ தவறு செய்தாய் என்றால், ஆம் நான் பாவம் செய்தேன், இந்த ஜனங்களுக்கு முன்பு என்னை கனம் பண்ணு என்று சொல்லுகிறார். மனம் திரும்புதல் அல்ல அது. என்னுடைய தவறை நான் வெளியரங்கமாய் ஒத்துக்கொள்ளும் வரைக்கும் அது மனம் திரும்பியதாக அர்த்தமே இல்லை. தவறு செய்து விட்டேன் என்று இருளிலே தேவனுக்கு முன்பு சொல்லிக்கொண்டு மனிதர்களிடத்தில் உன் உண்மை நிலையை காண்பிக்காவிட்டால் அது மனம் திரும்புதலோடு கூடிய அறிக்கை அல்ல. அவ்வளவுதான். தேவன் சவுலை புறக்கணித்து விட்டுவிட்டார். அவனை நான் வெறுத்தே போய்விட்டேன், நான் இன்னொருவனை தெரிந்து கொண்டேன். இப்பொழுதும் தேவனுடைய மகா கிருபையா இன்னும் 38 வருஷங்கள், மொத்தம் 40 வருஷங்கள் ராஜாவா இருந்தார். முதல் 2 வருஷங்கள் சரியா இருந்தார். ஆனாலும் கூட தேவன் 38 வருட கால கிருபை தந்தார். உங்க வயது என்னமோ எனக்கு தெரியாது. நீங்கள் எத்தனை வருஷங்களாய் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்த நீங்கள் அவரை விட்டு பிரிந்து கீழ்ப்படியாமல் தொடர்கிறீர்களோ, வழி விலகினீர்களோ?
பரவாயில்ல, நான் இன்னும் ராஜாவாகத்தான் இருக்கிறேன், இன்னும் ஜெபத்துக்கு போகிறேன், பிரசங்கங்கள் செய்கிறேன் என்று நினைக்கிறீர்களோ என்னமோ? தேவன் தரும் கிருபையின் காலத்தை அலட்சியப்படுத்தினால் கடைசிக்கு எவ்வளவு மோசமான நிலைக்கு தேவன் தெரிந்து கொண்ட ஏற்படுத்தின உயர்த்தின ஆசீர்வதித்த சவுல் தன் சொந்த தீர்மானங்களுக்கு இடம் கொடுத்து கடைசிக்கு தன்னுடைய சொந்த கத்தியில் தான் விழுந்து மறுக்கிற நிலைக்கு தரம் தாழ்ந்து போய்விட்டான். 21ஆம் அதிகாரம் வரை வாசியுங்கள். தேவனுடைய சித்தத்தை தாண்டுகிறவர்கள் தங்கள் வாழ்க்கையை நஷ்டம் செய்து கொடுக்கிறார்கள். சவுலின் வாழ்க்கையில கற்றுக்கொள்ளும் பாடங்கள்: கீழ்ப்படியாமைக்கு இடம் கொடுக்க வேண்டாம், அகங்காரத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம், மனம் திரும்பும்படி தேவனுடைய ஆவி உங்களை உணர்த்தும் போது ஏவும் போது இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம், உங்க தவறை அறிக்கை செய்து விட்டு விடுங்கள். எப்படிப்பட்ட நேரத்திலும் தற்கொலை செய்கிற முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். மனம் திரும்பி தேவனுடைய கிருபைக்காக வேண்டிக் கொண்டால் அவர் மன்னிப்பாருங்க. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, சவுலின் வாழ்க்கை மூலமாய் நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த பாடங்கள் எங்களுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் அனுபவிக்கும்படியாக உண்மையாய் நீர் எங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறீர். ராஜரீக ஆசாரிய கூட்டத்தில் எங்களை சேர்த்திருக்கிறீர் என்று அப்பா நம்பி விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்களாக நாங்கள் உம்முடைய சித்தத்தை செய்ய, உம்முடைய நோக்கங்களை அறிந்து கடைசி வரைக்கும் உண்மையுள்ளவர்களாக இருக்க, அநேக வருஷங்களாக இந்த தெய்வ செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் அனைவரும் உம்முடைய எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றுகிறவர்களா இருக்க உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை, பாரங்களை எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்த விரும்பினால் 8939801234க்கு நீங்க ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக நீங்க வாட்ஸ்அப் செய்யுங்க. உங்க ஜெப விண்ணப்பங்கள் என்றால் எங்களுக்கு வியாதிகள் இருக்கிறது, பண கஷ்டம் இருக்கு, அது இது என்று சொல்வதும் நல்லதுதான். அதை விட முக்கியமாய் நான் தேவனின் சித்தத்தில் இருக்கிறேனா என்று ஆராய்ந்து பார்த்து தேவனை துக்கப்படுத்தும் விஷயங்களிலிருந்து விடுவிக்கப்படும்படி தேவ கிருபையில காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபம் கேளுங்க. அதே போல கர்த்தர் உங்களை விடுவிக்கும் போது அந்த பிரைஸ் ரிப்போர்ட்ஸும் அனுப்புங்க. டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ண மறந்து விடாதீங்க. ஒவ்வொரு நாளும் இப்படியாக நாங்கள் அனுதின தியான நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் தவறாமல் எவ்வளவு பிரயாசப்பட வேண்டியிருந்தாலும் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக இதை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நீங்க தவறாமல் ஒவ்வொரு நாளும் பார்க்க வேண்டும் என்று கேட்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வளர வேண்டும் என்று தேவனுடைய வசனம் உங்கள் இருதயத்துல நிறைவாயிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுக்காகவும் ஜெபிங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியானத்தில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை தேவனுடைய கிருபை உங்கள் அனைவருக்கும் துணையாக இருப்பதாக.